பாசம் கொண்ட மனம் பாறையை கூட உருக்கிடும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உண்மையான அன்பு எந்த ஒரு கஷ்டமான சூழலையுமே மனசை மென்மையாக்கிடும் அப்படின்னுதான். இது கடகராசிக்காரங்களுக்கு சரியா பொருந்தும். பாசம் அதிகமா இருக்கும். எல்லோரையுமே அன்பா அரவணைக்க தெரிஞ்சவங்க நீங்க. அதே போலதான் அன்பு இருந்தா அகம் அழகாகும்னு சொல்லுவாங்க. அதுவுமே உங்களுக்கு தான் பொருந்தும். அன்பும் பாசமும் இருந்தா வாழ்க்கை அப்படிங்கறது அழகா மாத்த முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க நீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க, நல்ல ஒரு கேரிங், குடும்பத்துல அதீத பாசம், இது எல்லாமே வச்சிருப்பீங்க. பெரும்பாலும் 12 ராசிகளுமே ஒரு பர்ஃபெக்டா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது கடகராசியை சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பா செஞ்சு நன்மையை பெறுவீங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்கு, என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம், எப்படி கவனமா செயல்பட்டா நீங்க வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தாங்க இப்ப உங்களுக்கு இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமா நீங்க பயன்பெறக்கூடிய வகையில இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்க, உங்க சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி மொபைல் மூலியமாவே நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும். பயன்படுத்தி பாருங்க. கடகராசிக்காரங்களோட குணம் ரொம்பவுமே மென்மையானது, உணர்ச்சிகள் நிறைஞ்சது. ஏன்னா உங்க ராசி அதிபதி பாருங்க சந்திரன், மனோகாரகன் அப்படின்னு சந்திரனை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சந்திரன் அதிபதியா கொண்டவங்க நீங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அன்பும் பாசமும் கொண்டவங்க நீங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லோரும் மீதுமே ஒரே மீது பாசம் வச்சு அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய தயங்காதவங்களா இருக்கீங்க. சின்ன விஷயத்துக்குமே மனசால அதுக்கான தீர்வை நீங்க பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரத்துல மற்றவங்களோட உணர்ச்சிகளுமே புரிஞ்சுப்பீங்க. தங்களோட குடும்பத்தையும் சரி தங்களோட நண்பர்களையும் சரி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. என்னோடவங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கறத உங்களோட முதல் எண்ணமா இருக்கும். பழைய நினைவுகளை பெரும்பாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ரெண்டுமே மனசுல வச்சிட்டு இருப்பீங்க. அவசரமா பேச மாட்டீங்க. அதிகமா சத்தம் இல்லாம அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில நேரம் ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. சில நேரம் சின்ன சின்ன காரணத்துக்கு கூட மனசால பாதிக்கப்பட்டு அமைதியா இருப்பீங்க. கடகராசிக்காரங்க எல்லா சூழலையுமே திறமையா கையாள தெரிஞ்சவங்க. இசை, எழுத்து, கலை போன்ற விஷயங்கள்ல திறமை அதிகமா இருக்கும். இந்த கடகம் அப்படின்னு சொன்னாலே பாசக்காரங்க அப்படின்னு சொல்லிடலாங்க. எமோஷன் அதிகமா இருக்கும். உங்களோட அன்பு உண்மையானதா இருக்கும். இப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்க போகுது, என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெறலாம், என்ன செய்யாம இருந்தா நீங்க நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறதையும் வாங்க இப்ப பார்க்கலாம். கடகராசிக்காரங்க சந்திரன ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொல்லல. நீங்க திங்கட்கிழமையில சிவபெருமான வழிபாடு செய்யறது அது அற்புதமான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா தரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறதும் 3 நெய் தீபம் ஏற்றி சிவபெருமான் வழிபாட திங்கட்கிழமையில செய்யறதும் உயர்வை ஏற்படுத்தும். இப்ப கூட உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்க இறைவன் கிட்ட நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். கடகராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலவக்கூடிய கிரகங்களோட நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. இன்னல்கள், துன்பம், துயரம் கடந்த வாரம் பாருங்க சிலருக்குலாம் அடிபட்டிருக்கும் கூட கை கால்கள்ல. மருத்துவரை பார்த்து நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரியான சூழல் கூட உருவாகி இருக்கும். கடந்த காலம் இருந்த இன்னல்கள் எல்லாமே நீங்கி இப்போ ஒரு புதுகான அமைப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ராகுக்கு எது பயிற்சியை தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில், குடும்பம் இது எல்லா விதங்களையுமே நீங்க சாதகமான பலன்களையும் சாதகமான மாற்றங்களையும் இந்த மாசம் பெற போறீங்க. கடகராசிக்காரங்களுக்கு உங்க குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், அதுக்கப்புறம் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம், எதுல கூடுதலா கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். சூரியன் பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்க அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. புதன் பயிற்சி பண வரவு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவான அமைப்பை ஏற்படுத்துது. கொஞ்சம் சுப விரியங்களுமே ஏற்படலாங்க. ஏன்னா சுக்கிரனோட பயிற்சி உங்களுக்கு சுப விரியத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் பயிற்சி மட்டும் இல்லாம குரு பயிற்சியும் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நாள் தள்ளி போன சுப காரியம் உங்க வீட்டுல இப்ப சிறப்பா நடக்கும். செவ்வாய் பயிற்சியுமே அது அற்புதமான மாற்றத்தை தருது. தொழில் வளர்ச்சி, பதவியில உயர்வு ஏற்படுத்தும்.
உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் நிலைத்தன்மை கொண்டதா சனி பயிற்சி உருவாக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பேச்சுல நிதானமும், குடும்பத்துல நீங்க கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமாவும் பிரயோகம் செஞ்சா நல்லது. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் ரொம்பவுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலமா அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தா, உடல் நலம், குடும்பத்துல சிக்கல், வீணான மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது, இந்த யோகா தியானத்தை முறையா கடைபிடிக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது நல்லது. குடும்பத்துல சிக்கல் வராம இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாம சண்டை போடுறது, வாக்குவாதம் செய்யறது இதெல்லாம் தவிர்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லதுங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களுமே நீங்க சாதகமான பலனை பெறுவீங்க. தொழில், வியாபாரம், நட்புகள் இடையே, அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியா பண வரவு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. குடும்பத்திலையும் உங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா நன்மைகளை பெறலாங்க. வீணான மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால தேவையில்லாம வாக்குவாதம் செய்யறதை மட்டும் குடும்பத்துல தவிர்க்க பாருங்க. மற்றபடி எல்லாமே சாதகமா இருக்கு. குடும்பத்துல வாக்குவாதம் சண்டை வந்தாலும் தனிப்பட்ட விதத்துல நீங்க மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. உங்க ஆளுமை எல்லா இடத்துலயுமே மேம்படும். பேச்சுல மட்டும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிச்சா நல்லது. தொழில், வேலை, நீங்க நினைச்சது அதுல சரியா நடக்கும் எல்லா விஷயங்களுமே. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு மாதமா அமைஞ்சிருக்குங்க. எப்படின்னா பணவரவு திருப்தியா இருக்கும், நிலையா இருக்கும். குடும்பத்துக்காக செய்யும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க இந்த மாசம் பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது நல்லது. உத்தியோகம், தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல இந்த மாசம் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு பதவி மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட அமையுது. புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும். அரசு பணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு தொழில் வளர்ச்சி உண்டாகும். கடகராசிக்காரங்க தனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்துல தயவு செஞ்சு போய் தலையிடாதீங்க. இந்த விஷயத்துல ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க மற்ற விஷயத்துக்கு கருத்து சொல்ல போறேன்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனையில சிக்கிறாதீங்க. அதனாலதான் இந்த மாதம் சூரியன் 10 மற்றும் 11ஆம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யறதுனால அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் செல்வாக்கு அதிகரிக்குது. போட்டி தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகுது. புதிய பதவிகள், புதிய பொறுப்பு உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை கொடுக்கப்பட்ட நேரத்துல சரியா செய்யறது நல்லது. உங்க வேலையை மட்டும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க. மற்றவங்களோட பணிகளை நீங்க வாங்கி செய்யாம இருக்கிறதும் நல்லது. சுக்கிரன் 11, அதுக்கப்புறம் 12, இந்த 2 இடத்துக்கும் பலமா சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் சுப விரைய செலவு வரும். குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போன சுப காரியம் நடக்கும். இதனால உறவினர் உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் வந்து சேரும். அடிக்கடி பாருங்க, இந்த மாசம் நிறைய விருந்து விசேஷத்துல கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். இந்த மாசம் புதன் 10 மற்றும் 11ஆம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யறாங்க. இதனால இந்த மாசம் வரக்கூடிய காரிய தடைகள் தானா உங்களை விட்டு விலகுது. பொன்பொருள் சேர்க்கை நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. பெரும்பாலும் நீங்க பாருங்க, சுறுசுறுப்பா இந்த மாசம் செயல்படுவீங்க. சோம்பேறித்தனம் உங்களை விட்டு நீங்கும். சொன்ன நேரத்துல காப்பாத்துவீங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல கவனமா இருங்க. திடீர் பண வரவால உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நினைச்ச காரியம் அதுபடியே நல்லா நடக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 10ஆம் இடத்துல பலம் பெறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை இது உருவாகும். விளையாட்டு போட்டிகள்ல மாணவர்கள் பங்கு பெறும் பொழுது கூட பட்டம், நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால வீண் செலவுகளை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாம ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. பண வரவு வருது அப்படின்னா தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்றது சரியானதா இருக்கும். எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்ல மாற்றத்தை உருவாக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை, தொழில் வியாபார விஷயமா இருந்த பிரச்சனை இதெல்லாம் மாறும். தொழில் வியாபார விஷயமா வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு திடீர்னு செல்ற மாதிரியான சூழல் வரும். இதனால கொஞ்சம் அலைக்கழிப்பும் உண்டாகும். அஷ்டமஸ்தானமா இருக்கக்கூடியது, அஷ்டமஸ்தானத்துல 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் வீட்டுல கேதுவும் இருக்கிறாங்க. இதனால அப்பப்போ மனக்குழப்பு மட்டும் வந்து போகும். அதே போல கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்க கலந்து பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களோட பர்சனல் விஷயத்த ரொம்பவுமே ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்தை அவங்க உண்டாக்கிடுவாங்க. இந்த நம்பிக்கை துரோகங்கள் சில மன வலியை தரும். தேவையில்லாம பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. அதை தவிர்க்க பாருங்க. உணவு விஷயத்துலையுமே அதுக்கப்புறம் நீங்க கவனமா தான் இருக்கணும். ஏன்னா மருத்துவ செலவு வரும் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொன்னோம்.
அந்த மருத்துவ செலவு வராமல் இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை சீராக கடைபிடிக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுல ஃபாலோ பண்ணுங்க. அதிகமாக வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடாம உழைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா வேலையை திறமையாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான அத்தனை விஷயங்களுமே தானாக வந்து சேரும். குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லா வகையிலுமே எல்லாரோட ஒரு அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் தொழில் விரிவாக்கம், வியாபாரத்துல முன்னேற்றம் இது எல்லாமே வரும். உங்களோட பொருட்களை மட்டும் தரமானதை வச்சுக்க பாருங்க. அதே போல வாடிக்கையாளர்கள் கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் செஞ்சுட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. எந்த ஒரு சூழலையுமே பொறுமையா நிதானமா கையாண்டிங்கன்னா நன்மையை நீங்க கண்டிப்பா எல்லா வகையிலுமே பெறலாங்க. அவ்வளவு அது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகி இருக்கு. கடந்த காலத்துல சில அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரொம்பவுமே பிரச்சனைகளையும் பின்னடைவும் தாண்டி வந்தவங்களா தான் நீங்க இருக்கீங்க. அதனால இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசம் வர ஒவ்வொரு வாய்ப்பையுமே நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி நிலையை பெறலாம். அவ்வளவு அற்புதமான மாற்றங்கள் உண்டாகிருக்கு. அதே போல வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தினத்துல நீங்க சிவாலயத்துல இருக்கக்கூடிய நவகிரகம் சென்று சூரிய பகவான் வழிபாடும் சிவனுக்கு அர்ச்சனையும் செய்து வழிபட்டு வருவதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அதுக்கப்புறம் பிரதோஷ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வு, நன்மை இது ரெண்டையுமே ஏற்படுத்தும். வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு சிவபெருமான ஆலயம் இருந்தாலும் சரி, அங்க போய் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய நவகிரக ஆலயம் போய் சூரிய பகவானுக்கு வெள்ளை நிற மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெற முடியும். அப்படி கோயிலுக்கு போகும்போது உங்களால என்ன ஒரு விஷயம் முடியுதோ அதை அங்க இருக்கிறவங்களுக்கு தானமா கொடுங்க. அது இன்னுமே நன்மையை ஏற்படுத்தும். வரக்கூடிய தோஷத்திலிருந்து உங்களை நீக்கம் பெறும். பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பையும் நல்ல ஒரு அமைப்பையும் உருவாக்கக்கூடியதா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, நிச்சயமா நீங்க நம்ப முடியாத சில முன்னேற்றங்களை பெறுவீங்க. சிவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளை தொடர்ந்து வழிபாடு செய்வதால நன்மை, நல்ல ஒரு உயர்வு, சிறப்பு இது எல்லாத்தையும் நீங்க இறைவனின் அருளால கண்டிப்பா பெறுவீங்க.